ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான மொறு மொறுன்னு வெண்டைக்காய் ஃப்ரை தாங்க பார்க்க போறோம். குழந்தைங்களுக்கு காய் கொடுக்கறது ரொம்பவே கஷ்டம். அதுலயும் இந்த வெண்டைக்காய் கொடுக்கறது ரொம்ப கஷ்டங்க. வலுவலுப்பா இருக்குன்னு சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப இந்த டேஸ்டியான வெண்டைக்காய் ஃப்ரைய எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு வெண்டைக்காவை தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. வெண்டைக்காய்களை தலைப்பகுதியும் வால் பகுதியும் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீளமா நறுக்கிக்கலாம். நல்லா சன்னமா நறுக்கிக்கோங்க. நான் ஒரு 6 பார்ட்டா கட் பண்ணிக்கிறேன். இப்ப எல்லா வெண்டைக்காயுமே இதே போல நீளமா நறுக்கி வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா 2ஆ கட் பண்ணிட்டு நீங்க 4ஆ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண வெண்டைக்காவை இந்த பவுல்ல சேர்த்துக்கலாங்க. 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வறுத்த அரைச்ச ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க. சின்னதா ஒரு பழம் புளிஞ்சு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு எண்ணெய் இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நார்மலான சன்ஃபிளவர் ஆயிலே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. தண்ணி சேர்க்காம ஃபர்ஸ்ட் நல்லா கலந்து விட்டுருங்க. நமக்கு அந்த வெண்டைக்காயில இருக்கிற தண்ணியிலேயே நம்ம மசாலா எல்லாத்தையுமே பரட்டி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, நல்லா இந்த மாதிரி பரட்டிட்டேன். இப்ப நம்ம வெண்டைக்காயை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. கடாயில ஆயில் சூடுபடுத்தி இருக்கேன். நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு ஆயில் சூடுபடுத்திக்கோங்க. ஆயில் நல்லா சூடா இருக்கு. இப்ப நம்ம ஒவ்வொரு வெண்டைக்காயா சேர்த்துக்கலாம். போட்டோன்னா இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு ஆயில் சூடா இருக்கணும். ஒவ்வொரு வெண்டைக்காயுமே தனித்தனியா எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு உடனே திருப்பி விடாம ஒரு 2 செகண்ட் கழிச்சு மெதுவா டர்ன் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளவுதான், டர்ன் பண்ணி விட்டுட்டேன். வெண்டைக்காயெல்லாம் நல்லா மொறு மொறுன்னு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் ஆயிலோட சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா வெளியே எடுத்துக்கலாங்க. இப்ப பாருங்க, நம்ம வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஆயிலோட சலசலப்பு அடங்கிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதான், ரொம்பவே கிறிஸ்பியான வெண்டைக்காய் ஃப்ரை சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. மீதி இருக்கிற வெண்டைக்காயையும் இதே போலவே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தனித்தனியா ஆயில்ல சேர்த்துக்கோங்க. ஒட்டுக்கா சேர்த்திட்டீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கும். இப்போ இந்த ஃப்ரையும் பாத்தீங்கன்னா இந்த வெண்டைக்காயும் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஆயிலோட சலசலப்பு அடங்கினதுக்கு அப்புறம் வெளியே எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரை நல்லா மொறு மொறுன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம டேஸ்டா இருக்குங்க. தயிர் சாதத்தோட, ரச சாதத்தோட, சாம்பார் சாதத்தோட எல்லாம் வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா இனிமேல் இது போல வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி கொடுங்க. குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.